ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். யார் அந்த கொலையாளி? எதுக்கு அவனை கொலை துடிக்கிறான்? என்னதான் நடந்துச்சு? இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவனுங்களாம் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ கதைக்குள்ளே போகலாமா? இவன் பேர் தான் அருக்கும். சாரிங்க இவன் பேர் தான் அருண். பையன் பார்க்க தான் கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான். ஆனால் பாடி பில்டிங்கில் பையன் அடிச்சிக்க யாருமே கிடையாது. இப்போ ஏன் ஆளே இல்லாத பாடங்களை வெறித்தனமாக ஜிம் அடிச்சிட்டு இருக்கானா? அவன் லவ் பண்ண பிள்ளை அவனை விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ அதே கல்யாணத்துக்கு அந்த பிள்ளை இவனை கூப்பிட்டுருக்கு. ஸோ வர்ணமயிரும் சூர்யாவை பையன் நினைவில் கொண்டுட்டு வெறித்தனமாக ஜிம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பேர் தான் கிஷோர். குருட்டு கேள்வி கிஷோர். இவன் பார்க்க லைட்டாக வேற கிரகணத்திலிருந்து வந்த ஏலியன் மாதிரி தான் இருப்பான். நான் பையனை படிப்பில் யாரையும் அடிச்சுக்க முடியாது. ரொம்ப படித்தான், நிறையா படித்தான், படிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ கூட படிக்கிறான். ஆனால் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கவே இல்லை. வேலை தேடிக்கிட்டே இருந்தான். கடைசியில் தெருவுக்கே வந்துட்டான். பாக்கெட்டில் 10 காசு இல்லை. இருந்தாலும் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, படித்த படிப்புக்கான வேலை மட்டும் தான் செய்யணும்னு சுற்றிக்கிட்டே இருந்தான். இந்த குரூப்லேயே மெச்சூர்டாக இருக்கிற ஒரே ஆள்னா நம்ம ஆள் தான். இவர் பேர் தான் வர்ஷன், த ஒன் அண்ட் ஒன்லி வர்ஷன். இவர் மாஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இவருக்கு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. ரொம்ப டென்ஷனாக இருக்கார். ஆனால் ட்ரேடிங்கில் இவர் தான் த புலி. ஒரு மனுஷனை ஏழையாக்குறதும் பணக்காரனாக்குறதும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் தான். ஆனால் கைக தோல்வின்ற ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை. வாழ்க்கையில் மாஸ் ஆகணுன்ற ஒரே குறிக்கோளோட இப்போ வரைக்கும் கெத்தாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன இப்போ வரைக்கும் முயற்சி மட்டும் தான் பண்ணுறாரு. நான் எதிர்பார்த்த ஒரு ஆள் இப்போ வந்துட்டார். இவர் பேர் சொல்கிறதுக்கு பதிலாக இவர் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. ஊரில் பலான வேலைகளை பார்த்து எஸ்டிஆரை பார்த்து வளர்ந்த ஒரு பிஞ்சிலே பழுத்தவன் தான் நம்ம ஆள். இப்போ வரைக்கும் எஸ்டிஆர் மாதிரி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் தான் நம்ம கதிர். எஸ்டிஆர் மாதிரி ட்ரை பண்ணுறன்ற காமெடின்ற பேரில் ஊரில் இருக்கிற மக்களை அலற விட்டவன் தான். டைரக்டரே பார்த்து மூஞ்சி சுழிச்சு போன ஒரு ஆள் தான் இவன் நடிப்பே. நைஸ் ட்ரை பட் டோன்ட் ட்ரை. ஓகே சார் நான் நல்லா பண்ணுவேன் சார். எஸ்டிஆர் மாதிரி ஹிடன் டேலண்ட் ஹிடனாவே இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஒரு சாங் சார். பை. ஒரு நிமிஷம். ஓகே சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஏங்க இப்போ இவங்களாம் தீவிரமாக எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம அருண் ரொம்ப வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணுறது இருந்த ஒரு பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு இவங்க எல்லாரும் போகிறாங்க. கடைசி வரைக்கும் யாழினி நம்ம அருணுக்கு இல்லைன்ட்டுன்னு நம்ம அருணுக்கு தெரிஞ்சோம். நம்ம அருண் அதை ஏற்றுக்காம அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு.
ஆமா அருணு, நீயும் ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க யாழ்னிய. பேசாம சொல்லிருக்கலாம். இப்ப பாரு போச்சா. ஆமாட்டா மச்சான், பேசாம இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறம் வருத்தத்தோடயே கிளம்பு. உனக்கு அவ்வளவுதான் தலைவிதி. என்ன பண்றது? வசனம்லாம் நல்லா இருக்கு. ஆனா இறங்கி செஞ்சு பாருங்க, அப்பதான் அது வலி கஷ்டம் புரியும். ஒரு பொண்ணெல்லாம் கரெக்ட் பண்றது என்ன சின்னகான வேலை நினைச்சிட்டு இருக்கியாடா? ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டப்படுவேன். டே என்னடா இதோ இங்க பாரு, யாழ்னியே கால் பண்ணுது. போடா நீ வேற. ஹாய் யாழு. எங்க இருக்கீங்க? ஓ நாங்களா, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே गाइस, நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரியா? ஓகே ஓகே யாழு, டேக் கேர். பை, டேக் கேர் பாய்ஸ். பாய். டே அருண், என்னமோ 13ஆம் நம்பர் வீடுன்னா எங்கடா? இருங்க, நான் யாழ்னி அனுப்புற வேஸ்ட் செக் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தெரிஞ்சு இந்த வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாழ்னி புக் பண்ணிருக்கு, நல்ல வீடா தான் இருக்கும். ஏண்டா டேய், யாழ்னி புக் பண்ணா அந்த வீடா தான் இருக்கணுமா? ஏன் அந்த வீடா இருக்க முடியாது? கசக்கிறோம் ஒண்ணு. டேய் தேடுங்கடா வீட ஒழுங்கா. 13 தான்டா சொன்னாங்க. இரு, 13 தான் இங்கே போட்டிருக்கு. இங்க நம்பர் சம்பந்தமே இல்லாம போட்டிருக்கானுங்க. 13 13 13. ஏய் 11 இங்க இருக்கு, அங்க 9, அப்ப இங்க 13. டேய் வருஷம், கொஞ்சம் பின்னாடி வா. டேய் டேய் டேய், இல்ல அங்க பாருங்களேன். யாழ்னி நல்ல வீடு புக் பண்ணி தரேன்னு சொன்னது என் தப்பு தான். செஞ்சிருச்சுடா நம்மள. என்னடா வீடு இது? யாழ்னி ஏதோ நல்லா புக் பண்ணுன்னு சொன்னீங்க, போச்சா? ஒரு நாள் தான்டா தங்கிட்டு நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சு போயிடலாம். இங்க இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல். எஸ்டிஆர் பேர நான் அடிச்சா சீவிடுவேன். சீவி உள்ள போய் பேசிக்கலாமா? இருட்டிடுச்சு வேற. சரி, சாவி யாருக்கிட்ட இருக்கு? அருண், டேய் அது கேட்டா கொடுத்துறேன்டா, ஏன்டா கத்துறீங்க? என்கிட்ட தான்டா இருக்கு. இந்த புடுறா. மச்சி நீ பாத்தியா? என்னத்த? பக்கத்து வீட்டுல கேர்ள்ஸ் பார்ட்டி போல இருக்கு, சவுண்டா இருந்துச்சு. எப்படிடா வீடு தெரியல, ஒன்னும் புரியல, எப்படி இந்த ரஷ்ஷிங்ல நீ அதெல்லாம் கவனிக்கிற? அதெல்லாம் கூடவே பிறந்ததுடா. பாத்தியா இல்லையா? நான் அதெல்லாம் பாக்கலடா. தயவு செஞ்சு இதெல்லாம் போயிட்டு அருண் கிட்ட சொல்லாத, அப்புறம் குரங்கு வாழைப்பழத்தை பாக்குற மாதிரி பாஞ்சிருவான். ஆட நடிக்காதீங்கடா, எல்லாம் ஆம்பளை பத்தினி மாதிரிதான் பேசுவீங்க.
மூடு. ஐயா எங்கடா? ஆண்ணே. இப்பதான் பந்துலன்ட்டு வர போல. ஆமாண்ணே, இப்பதான் லாண்டு முடிச்சு வரேன். வீடு எங்கயா? ஆமாண்ணே. சரி சரி, மணியாச்சு, பாத்து வீட்டுக்கு போ. பாய்ண்ணே. என்ன வீடு? என்னடா இது? பாபிக்கு செட்டாது. அருமையாக கொடுத்துருக்கேன். யார் நீ கால் பண்ணாதான் சரி வரும். அடிப்போம். ஹலோ யாழினி, சொல்லுடா. என்ன வீடு புக் பண்ணி கொடுத்துருக்க? ஏன்டா நல்லா இல்லையா? லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணேன். இல்ல வீடு உனக்கு பையனுங்களாம் சொன்னானுங்க நல்லா இருக்கும்டா, யாழினி புக் பண்ணுது அப்படி இப்படின்னு. ஏன் நல்ல வீடு தானே, ஒரு நாளைக்கு தங்க முடியாதா? நீ கொடுத்த லொகேஷனும் சரியா காட்டல. நாங்க எவ்வளவு நேரம் தேடி வந்துருமா? அதான் ரீச் ஆகிட்டீங்களே, அப்புறம் என்ன? இரு வரேன். என்னடா பண்ற? துணி துவச்சிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, படம் தான்டா பாத்துட்டு இருப்பாங்க. இந்த நொட்டை கேள்வி கேட்காம நீ இருக்கவே மாட்டேதானே? மசாம வாய மட்டும் படத்தை பாரு. சரி அது யாரு? யாரா அது? அவன் என் பாலம் மேல நடந்துகிட்டு இருக்கான். பார்த்தாதான்டா தெரியும், கொஞ்ச நேரம் விடுறா. ஓ, இந்த வீட்டுல டிவிலாம் ஓடுதாடா? டேய் அருணே, வாடா உள்ள போ. ஆடுறத பார்க்க கடுப்பா இருக்கு. டேய் நல்ல ஆக்டர்டா. டேய் இப்பவே இவ்வளவு டயர்டா இருக்க, பேசாம நைட்டு தூங்கிடுமா? என்னடா இதுக்கே அப்படின்ற? அப்ப நைட்டு தூங்கிடுவ போல. இந்த ரூம்ல உட்காந்து தான் போல. இதுதான் வேணான்றது. இப்ப பார்த்தாலும் குட்டிகளே கேட்டுட்டு இருக்க. ஐயோ ஆமால. டேய் வர்றோம் இல்ல, யாரும் ஜாமான் வாங்கிட்டு வரல. இப்ப எங்கேயாச்சும் கடை இருக்குமா? பாய்ஸ், கேப்டன் இருக்கும்போது எதுக்கு டென்ஷன்? கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். நான் வாங்கிட்டேன். டேய் இதுக்கு தான்டா நீ வேணும், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா. காய்ஸ், எப்படி இருந்தாலும் நம்ம நைட்டு தானே பார்ட்டி பண்ண போறோம். இப்ப எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். வேணா நம்ம எங்கேயாச்சும் போய் லேப்பா பண்ற மாதிரி ஒரு இடம் தெரியுமா? கொணரு போன்ல செக் பண்ணிட்டு சொல்றேன். சீக்கிரம். அருண், இது பத்தி நீங்க தான் நினைக்கிறீங்களா? எப்படி பார்த்தாலும் எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு அவன் மூஞ்சி தான் பார்த்துட்டு இருக்க போகிறான். அதுதான் வெளியே வந்திருக்கோம், எப்போ சுத்துவோம். டேய் ஒரு இடம் இருக்கு இங்க, பொத்தான் ஏதோ குளிக்கிற இடமா, போலாமா? ஓகே தான்.
ஆனா நீ தான் தண்ணிக்குள்ள குடிச்சா செத்துருவிய. முறிக்கலாம் நீ கேட்பல, அதான் நானே கேட்டுக்கிறேன். சரி என்ன போமா என்னது? போலாம் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் ஓகேல? எல்லாருக்கும் ஓகே. நீங்க கீழே வாங்க. Let's go guys. நான் அவனை கேள்வி கேட்க மட்டும் பாத்துக்கூட. வாயை திறந்த கல்ல தூக்கி வாயில போட்டுருவேன். கிஷோரு, நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணியா? அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து என்னோட மைண்ட் செட் சரியாவே இல்லைடா. ஏன்னு தெரியல. உனக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா? என் மனசுக்குள்ள ஒன்றும் தப்பா பண்ணலடா. என் மைண்ட்ல ஓடுறது எல்லாமே அந்த பக்கத்து வீட்டுல உள்ள கேர்ள்ஸ் பார்ட்டி மட்டும்தான். ஆமாவா? டேய் இதை ஏன்டா முன்னாடி சொல்லல? டேய் அப்ப நைட்டு பேசாம பக்கத்துல பாட்டி போயிருமே. உனக்கு யாழ்னையுமே ஒழுங்கா பாத்துக்க தெரியல, இதுல கேர்ள்ஸ் பார்ட்டி இப்போ வரான். டே இந்த பார்ட்டிலாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவன் இது லொகேஷன் பாரு. வந்தாச்சு, எங்க எந்த இடம் தெரியல, சரியா தெரியல. பாரு. என்ன கருமம் இது? கூகுள்ல கட்டின இதுதான்டா. ஏன்டா இது ஏடா அவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ண? இதுக்கு மூடி ரூம்ல இருந்திருக்கலாம் போல. இல்ல அந்த கிழவனுங்க யாரு? எங்க தாத்தாவா இருக்கும். அந்த கிழவனை பாக்குறதுக்கான எனக்கு கூட்டு வந்த. லேப்பா பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த கிழவனுங்களுக்கு பாக்குறதுக்கு கூட்டு வந்திருக்க. டேய் லேப்பா பண்ற ஐடியா கொடுத்தது அவன். என்னைய பிடிச்சி சும்மா நோட்டாதீங்க. கூகுள்ல இங்கதான் காட்டு. இரு நான் லேப்பா பண்ணலான்னு தான் சொன்னேன். இந்த மாதிரி இடத்த கேட்டனா ஏதாவது பிள்ளைங்க இருக்கிற இடம் என்ஜாய் பண்ணலாம். நோட்டிக்கு கேளு. பாரு இப்போ போய் குளிக்கிறீங்க. போடா போடா. டே எல்லாம் குளிக்கானா? நீ சொன்ன மாதிரி ரூம்லயே போய் படுத்துருவோம்டா. பா வந்துரு. இதுக்கப்புறம் ஐடியா கொடுங்க, அது கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. ஆளை மடிச்சு ஏதாவது 8:01 PM. டேய் என்னடா என்ன எப்படி உட்காந்துருக்கீங்க? இரு வர. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாலி பண்ணலான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கொஞ்சம் ஃபோன் வச்சுட்டு இருக்கீங்க. டேய் கதிரு எங்கடா இது? தோ அந்த ரூம்ல. Guys, let's rock it! Guys. A few moments later. Two hours later. Hours later. டே கதிரே, டே எனக்கு மண்டலாம் சுத்துதுடா. இதுக்கு நான் என்னடா பண்றது? நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் நடந்துடுவா. டேய் ராத்திரி நேரம்டா, பார்த்துப்போ. என் மட்டும் பாரு, நான் போயிட்டு வரேன். சொன்னா கேட்கவே மாட்டடா நீ.
பர்ஷன் 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 டேய் டேய் எந்திரா